கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவரை துதித்து எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சொந்து போகாமல் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன் செல்லவே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உங்கள் நாமத்தை துதிக்கிறோம். பரிசுத்தமுள்ள தேவனே, உங்கள் நாமத்தை போற்றுகிறோம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, உங்கள் விலையேறப்பெற்ற நாமத்தை ஆண்டவரே நாங்கள் உயர்த்தி, ஆண்டவரே இந்த நாளிலே கர்த்தரை மகிமைப்படுத்த ஆண்டவர் பாராட்டின நல்ல கிருபைக்காக தயவுக்காக ஆண்டவரே மனதார தேவனுக்கு நாங்கள் ஸ்தோத்திரத்தையும் துதிகளையும் ஏறெடுக்கிறோம். அப்பா, இந்த நாளை கொடுத்த தேவன் இன்னும் எங்களை உங்கள் கிருபை சூழ எங்களை வழிநடத்த வேண்டும் என்று அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை எங்கள் மேல் உண்டாகட்டும். தொடர்ந்து கூட இரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நாம் இந்த வாரம் முழுவதும் தொடர்ச்சியாக இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த வாரத்திலே நாம் ஆண்டவராக இயேசு நமக்காக சிலுவையிலே பட்ட பாடுகள் நிமித்தம் கிடைக்கப்பெறுகிற நன்மைகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த லென்த் டேஸ் என்று சொல்லி 40 நாட்கள் உபவாசம் இருந்து அநேக கிறிஸ்தவ மக்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். தேவ சமூகத்தில் ஒரு பொருத்தனையோடு அவர்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபித்து வருகிறதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். நீங்களும் கூட இந்த நாட்களில் அப்படி ஜெபித்து வரலாம். அப்படி வருவது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். தேவனுக்கு மகிமை. கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில் நம்ம வாசிக்கும்போது 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை தியானிக்க போகிறோம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்ததினாலே ஏராளம்
நன்மைகளை அவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது கவனிங்க. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால முதலாவது என்ன செய்தார் என்றால் சமாதானத்தை உண்டாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாருக்கும் இடையில தேவன் அல்லது இயேசு சமாதானத்தை உண்டாக்கினார் என்று நம்ம வேத புஸ்தகத்தை ஆராய்ந்து பார்த்தா ரொம்ப தெளிவாக ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள முடியும். ஆதி மனிதன் தேவனை விட்டு அகன்று போய் பாவம் செய்து தேவனை விட்டு தூரமாய் போய்விட்டான். இது நிமித்தம் தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில் ஒரு நல்ல உறவு இல்லாமல், ஒரு சமாதான ஐக்கியம் இல்லாமல் இருந்தது. ஆனால் இந்த மனிதனை ஒன்றாக சேர்ப்பதற்கு, தேவனோடு மனிதனை ஒன்றாக இணைப்பதற்கு இந்த பூவுலகத்திற்கு இறங்கி வந்தவர் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. மனிதன் தன்னுடைய பாவங்களுக்காக என்னதெல்லாமோ இரத்தத்தை எல்லாம் சிந்தி பார்த்தான். மிருகங்களுடைய இரத்தம், இன்னும் பறவைகளுடைய இரத்தமெல்லாம் சிந்தி பார்த்தான். அதனால் ஒன்றும் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் ஒரு சமாதான உறவு உண்டாகவில்லை. ஏதேன் தோட்டத்திலே மனுஷனுக்கும் கடவுளுக்கு இருந்தது போல ஒரு உறவு உண்டாகவில்லை. அந்த விரிசல் இருந்து கொண்டே இருந்தது. உறவில் ஒரு நல்ல மகிழ்ச்சி இல்லை. அப்போ இயேசு இந்த பூமியில் வந்து மனிதனுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இரத்தத்தையே அவர் சிந்தி எல்லா மனிதனுடைய பாவத்தையும் அவர் தன்னுடைய தோளில் ஏற்றுக்கொண்டு அந்த பாவத்துக்கு பிராயச்சித்தமாக சிலுவையில் அவர் இரத்தம் சிந்தினதுனால கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இடையில் ஒரு நல்ல சமாதானத்தை ஆண்டவர் உண்டாக்கினார். அப்போ மனுஷன் ஆண்டவர்கிட்ட நெருங்கி போகிறதுக்கு இந்த இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் ஒரு நல்ல முகாந்திரமாக அமைந்தது, அல்லது இயேசுவின் பாடுகள் ஒரு நல்ல முகாந்திரமாக அமைந்தது. இப்போ நாம் பிதாவாகிய தேவனிடத்திற்கு நெருங்கி போகும்போது நாம் இயேசுவுடைய இரத்தத்தின் மூலமாக பிதாவாகிய தேவனுக்கு அருகில் போய்விடலாம். ஏனென்றால் நாம் தேவனண்டைக்கு நெருங்கும்போது நம்ம மேலே இயேசுவுடைய இரத்தம் பூசப்பட்டிருக்கும். இயேசுவை யாரெல்லாம் கடவுளாக ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அவர் எனக்காக சிலுவையில் மரித்தார் என்பதை யாரெல்லாம் நம்பி இயேசுவண்டைக்கு நெருங்கி போகிறாங்களோ அவங்கள இயேசு தம்முடைய இரத்தத்தினால் கழுகி விடுவார். அந்த கழுகப்பட்ட மனுஷன் இயேசுவுடைய இரத்தம் அவன் மேலே இருக்கிறதுனால தேவனுக்கு முன்னால் போய் நிற்கும்போது ஆண்டவர் முதலாவது பார்ப்பது என்னவென்றால் இயேசுவுடைய இரத்தம் இவன் மேல் பூசப்பட்டிருக்கிறது என்று சொன்ன உடனே அப்படிப்பட்ட மனிதனை தேவன் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிறார். எனவே இயேசுவுடைய இரத்தம் நமக்கும் கடவுளுக்கும் இடையில் ஒரு சமாதானத்தை உண்டாக்கினது. அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாக தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. இந்த பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ள யாவையும் அவர் மூலமாக ஒப்புரவாக்கி கொள்ளுவதற்கு அவருக்கு பிரியமாயிற்று. அப்போ மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையில் அந்த உறவில் விரிசல் உண்டாகி ஒரு ஒப்புரவாகுதல் இல்லாமலே இருந்துச்சு. மனுஷன் பாவம் செஞ்சது தேவனுடைய மனதில் வேதனையாகவே இருந்தது. அதனால் மனுஷனுக்கும் தேவனுக்கும் ஒரு ஒப்புரவுதல் இல்லாமலே இருந்தது. ஆனால் இயேசுவுடைய இரத்தம் நம்மளை தேவனோடு கூட ஒப்புரவாக வைத்தது, ஐக்கியப்பட வைத்தது, ஒருமுகப்பட வைத்தது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசு பாடுபட்டது நம்மளை எல்லாரையும் தேவனோடு கூட நெருங்கி கிட்டி சேர்வதற்காக அவர் பாடுபட்டிருக்கிறார். அதனால் இயேசுவினுடைய இரத்தத்தின் மூலம் நீங்கள் இன்னும் கழுகப்படாமல் இருந்தால் இன்றைக்கே உங்கள் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து நான் இயேசுவின் இரத்தத்தினால் கழுகப்பட என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று தாழ்த்தி பாருங்கள். ஆண்டவராக இயேசு அவருடைய இரத்தத்தினால உங்களை என்னை கழுகி பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காய் செபிக்க விரும்புகிறேன். சேர்ந்து ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நாளுக்காய் நன்றி. எங்களுக்கும் தேவனுக்கும் இடையில் சமாதானத்தை உண்டாக்கும்படி சிலுவையில் இரத்தம் சிந்தி ஒப்புரவாக ஊழியத்தை செஞ்சு முடிச்சிங்களே, அதுக்காக நன்றி. எங்கிட்ட இருக்கிற எல்லா பாவங்களையும் அறிக்கை செய்து அண்டையில் நாங்கள் வருகிறோம். ஒப்புரவாகுதலை செய்ய எங்களுக்கு கிருபை தாங்க. தொடர்ந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.